வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு முதல் மிக அவசரமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கார். என்னன்னா, ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் குடும்பம், ஏதோ ஒரு பரபரப்பு, வயசு, இதெல்லாம் தாண்டி டக்கு 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 டக்குன்னு இந்த யோசனை வருது பாருங்கள் ரஜினிகாந்துக்கு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னால் நான் இந்திய அரசியலில் சொல்கிறதுக்கான காரணம்னா, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மிக மிக முக்கியமானவர். அவர் அரசியல்வாதி லிஸ்ட்லேயே சேர்க்கவே கூடாதுங்க. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எப்படி இருப்பார்னா அவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர் தான் உதாரணம். நான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அங்கே போய் தங்குற இடத்துல அவருடைய அந்த வேட்டி, பனியன், இதுவெல்லாம் எடுத்து உள்ளாடைகள்லாம் அவரே துவச்சி அந்த கொடி வெளியே இருக்கிற கொடியில் காயப்படும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தன்னுடைய வாழ்நாளை பொதுமக்களுக்காகவும் பொது சேவைக்காகவும் அர்ப்பணிக்க ஒரு நபர் அப்படியாப்பட்ட ஒரு நபர். அவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்பொழுது கிட்டுட்டு வந்திருக்கார். நிலைமை என்னன்னு ரொம்ப முக்கியமாக தெரிகிற விஷயந்தான். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மதுரையில் ஒரு மாநாடு வச்சுருந்தார். ராமேஸ்வரத்தில் தொடங்கி மதுரையில் மாநாடு. அப்போ திடீர்னு ஐயா நல்லக்கண்ணு அவர்களை அவர் வீட்டில் போய் பார்த்தோன்னா எல்லாம் பரபரப்பாகிடுச்சு. இவர் கம்யூனிஸ்டில் சேர போகிறாரா, இல்லது இவர் கட்சிக்கு ஆதரவு கேட்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்களை கேட்குறாரா, அல்லது இவர் ஒட்டுமொத்தமாக நானும் கம்யூனிஸ்ட் தான்யா, நானும் பாரியா, நான் பெரியாரிசம் பேசுவேன், கம்யூனிசம் பேசுவேன், நான் கம்யூனிஸ்ட் தான் தானே நல்லக்கண்ணு ஐயா தலைமையில் நான் சேர்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும் பொழுது, இல்லை என் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அந்த மாநாட்டுக்கு நான் தோழரை கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அது பயங்கர இதுவாகிடுச்சு. இவர் ஹேராம் புத்தகத்தை கொடுத்தார் அவருக்கு, ஐயா நல்லக்கண்ணு ஐயாவுக்கு. அவர் என்ன பண்ணார்னா கீழடின்ற ஒரு புத்தகத்தை கொடுத்துருந்தார். அதன் பிறகு கமலஹாசன் விஜயகாந்த் ரஜினி வீட்டுக்கே போயிருந்தார். அந்த சமயம் விமர்சனம்லாம் கூட வந்தது. ஏன்னா அப்போது 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ கூட என்னென்னா ரஜினியை வெறுப்பேற்றுறதுக்காக கமல் போயிருக்காரு. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அப்புறம் 96 அவர் கொண்டு முதல்வர் நாற்காலிலே உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலாம் வந்த போதெல்லாம் அவர் வேணாங்கன்னு வந்துட்டார். ஆனால் கமல் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அது மாநாடு மதுரையில் நடக்க போகுது, நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினியை வெறுப்பேற்றுறதுக்காக கூப்பிட்றாரு. ரஜினி என்ன அரசியல் தலைவரா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, இன்னும் இவங்களுக்குள்ளே அந்த சண்டை போகவே இல்லை. இந்த மாதிரியான விமர்சனம்லாம் தான். அப்புறம் கேப்டன் விஜயகாந்துக்கெல்லாம் போய்கிட்டோம், எல்லா தலைவருக்கும் அழைப்பதை கொடுத்துருந்தார். இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதை கூட ரஜினி ரொம்ப கேஷுவலாக, என் நண்பர் வந்தார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன், அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு, என்னால் வர முடியல. ரஜினி நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் ரைட்டு நான் வரேங்க, பாகவட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேறு பக்கம் தான். அது சரி, நமக்கு என்ன, அதாவது தன் பலம் என்னன்னு உணர்வு தான் முதலுடைய மனுஷனுடைய ஒரு பெரிய விஷயம். நம்ம பலம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பலம் தாண்டி நம்ம தேவையில்லாத காரியத்தில் இறங்கக்கூடாது. நான் யாரையும் விமர்சனம் பண்ணல. இதில் அதில் ரஜினி மிக 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 தெளிவான ஒருவர். பாருங்கள், 173, 174, 175 இந்த வயசில் இதெல்லாம் முடியுமா? அந்த 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 தொழில் மேலே உள்ள காதல் தான் காரணம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் கடன்னு போகிறது வர்றது, இந்த எனர்ஜி. அதான் சொல்லியிருந்தார், வெள்ளை சம்மந்தப்பட்ட உணவுகள் நான் எதையுமே சேர்த்துக்கிறது இல்லை. மைதா, அரிசி, சர்க்கரை, பால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையோடு ஒத்து பரம்பரை. ஏன்னா ஒரு காலத்தில் ஆடிட்டேன் நான், அந்த ஆட்டம் ஆடினேன். நான் ஒன்றும் யோகியன்னு சொல்கிறார் அவர். நான் பெரிய மகா யோகியன்லாம் எல்லா வித கட்டப்பழக்கமும் இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான் தெரிந்தது. நான் நரகத்துடைய உச்சிக்கே போய் சென்று வந்தேன், மரணத்தோடைய விளிம்புக்கே போயிட்டு வந்தேன். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்துக்காதீங்க. பட்ட அனுபவம் கேட்பீங்க, சொல்லுவீங்க, ரஜினிகாந்த் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாயா, இப்போ தத்துவம் பேசுகிறான், இப்போ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் நினைப்பீங்க. அந்த அனுபவிச்சு வந்ததுடைய விளைவு தான் இது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் குடிக்கும் அடித்த தம்முக்கும் என் வயசில் இருந்த ஒருத்தராக இருந்தால் ஒன்று காலி ஆகிட்டு இருக்கணும், இல்லைனா படுத்த படுக்கை ஆகிட்டு இருக்கணும். அதெல்லாம் மாரி இன்றைக்கி நான் மனுஷனாக வந்திருக்கிறேன்னா உங்களுடைய அன்பும் காட் கிஃப்ட் தான்.
அதனால் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னது வந்து பல பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் ரஜினி. நான் ரஜினி சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க வந்து. எங்கள் கடல் தாண்டி ஜப்பானில் முத்துன்னு ஒரு படம் சக்கப்போடு போட்டது. சக்கப்போடு போட்டதை தாண்டி அங்கே உள்ள ரசிகர்கள் ஜப்பான்காரங்க ரஜினி மாதிரி வந்து முத்திரை இது பண்ணுறது, ரஜினி மாதிரி வந்து ரிக்ஷா ஓட்டுறது, அதே ஸ்டைலில் வந்து தலபா கட்டின்னு வர்றது, கூலிங் கிளாஸை தூக்கி போடுறது, இதெல்லாம் எங்கேருந்துங்க? ஜப்பானுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? தமிழ் சினிமாவுக்கும் ஜப்பான் சினிமாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அகிரா குரோசோவெல்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்தது ரைட்டு. ஆனால் இவர் எங்கேயோ சவுத் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மூலையில் இந்த ஊரில் பிறந்தவர். இவர் இங்கே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. இந்தியா முழுக்க அவர் தெரிகிறாரு, இந்தியாவுடைய ஐக்கான். அதை தாண்டி ஏதோ விதத்தில் அந்த ஜப்பானில் இருக்கிற அந்த ரசிகர்களில் கவர்ந்துருக்காருன்னா எப்படியாப்பட்ட விஷயம். இப்போ பாருங்கள், மகாராஷ்டிராவில் பூனேலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் மாவடின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் என்னென்னா, ரஜினி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும், ரஜினி எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த கிராமமே கொண்டாடுதுங்க. அது அந்த ஊருக்கே என்ன தெரியுமா மகாராஷ்டிராவில் பேர் வச்சுட்டாங்களா? ரஜினி கிராமம்னு வச்சுட்டுக்கிறாங்க. மாவடி பூனேலேருந்து 60 கிலோமீட்டர். ஏன்னா ரஜினி நிறைய முறை சொல்லியிருக்காரு வந்து, ஏங்க நான் தமிழ்நாட்டில் நின்று ஏதாவது பேச கன்னடக்காரன்றீங்க, நான் பெங்களூர் போய் ஏதாவது பேசினா நீ மகாராஷ்டிராக்காரன்றீங்க, நான் எங்கே தான் ஏன் போகிறது, நான் இந்திய நான் எங்கே போகிறது, நான் வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விதமாக. ஏன்னா இவங்களுடைய பூர்வீகம் வந்து மகாராஷ்டிரா. ஆனால் இன்னும் மூதாதையர்கள் எங்கே இருந்தாங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில். அந்த பூர்வீகம் மகாராஷ்டிரா. சிவாஜிராவ் கெய்க்வாட் அங்கேருந்து வந்ததுனால் பெங்களூருக்கு வந்து, பெங்களூர்லேருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு சூப்பர் ஸ்டார். அதை தாண்டி ஜப்பான் வரைக்கும் போன ஒரு அதிசய நடிகர், அதில் மாற்றுக்கருத்தில். அந்த மாவடின்ற அந்த கிராமத்தில் ரஜினிக்காக ஒரு ஃபங்க்ஷனை ஒவ்வொரு வாட்டியும் கொண்டாடுறாங்க. அப்படின்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, ரஜினியோடைய மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து எப்பவுமே பெருமையாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம கிராமத்துலேருந்து ஒருத்தன் உலக அளவில் பெரிய இதுவாகிருக்கான் அப்படின்னா எவ்வளோ பேர் பெருமை நமக்கு. எங்கள் கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை நம்ம ஊரை சேர்ந்த தமிழர். அசோக் நகரில் உள்ள ஜவஹர் வித்யாலயாவில் படித்தவர். அவர் சென்னையை சேர்ந்தவர். இது எவ்வளோ பெரிய பெருமை வந்து இப்போ கொண்டாடுறோம் இல்லை நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தாண்டி தமிழர்த்த நம்ம ஊருக்காரத்தை. அது மாதிரி தான் அவங்க என்னன்றாங்க, மகாராஷ்டிராவில் பூனேயில் 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமத்தில், மாவடி கிராமத்தில் ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாருடைய மூதாதையர்கள் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க, எங்கள் ஊர்லேருந்து போன வேறு தாங்க அவர் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு கிடைத்த இவ்வளோ பெரிய வரவேற்பு தான். அதனால தான் பாருங்கள் வந்து KHRKன்ற அந்த படம் ஒரு சின்ன ப்ரோமோ தான் வந்தது. அந்த ப்ரோமோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 மில்லியன் போயிருக்குது. அந்த கிளிம்ஸு 33 மில்லியன் அந்த இது போயிட்டுருக்கு அந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து 40 மில்லியன் ஓடின அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து கங்குவா அதை கிராஸ் பண்ணி அடித்து தூக்கிடும் பொழுது. இது இந்த மாதிரி பாருங்கள், நெல்சனு, அனிருத்து, இந்த யங்ஸ்டர் கூடலாம் போய் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வந்து ஒரு வயசுக்கு மேலே ஒரு ஈகோ வந்துடும். ஒரு வயசுக்கு மேலே வந்து நமக்கு வந்து இந்த பசங்களாம் மரியாதை கொடுப்பாங்களா, நமக்கு இவங்களாம் கரெக்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் இவங்க கூட போய் பழகி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு பிரமாதமான இடத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். அதற்கான காரணம் என்னென்னா, தேவையில்லாத குப்பை எதுவும் மண்டையில் சேர்த்துக்கிட்டே கிடையாது. அப்படியே சொல்கிறார், எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளை விமர்சனம் பண்ணாமல் நம்மளை ட்ரோல் பண்ணி மாட்டோம், எது வேணாலும் செஞ்சு மாட்டோம், நாம் பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் ஜெயிலர் 2 மார்ச் எண்டில் அதனுடைய படப்பிடிப்பு முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தியோட படம் ஸ்டார்ட் ஆகுது. 2027 கமல் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிற இந்த படம், இது மிக பிரம்மாண்டமான படம். சிபி சக்கரவர்த்தி படம் தான் கமல் ப்ரொடக்ஷன். அது தன் நண்பருக்காக குறைந்த பட்ஜெட்டில் குறைந்த கால் ஷீட்டில் நடிச்சு கொடுக்குறாப்புல. கமலுக்காக நடிச்சு கொடுக்குறாரு, கமல் ப்ரொடக்ஷனுக்காக நடிச்சு கொடுக்குறாரு. அதை தாண்டி 2027 மிக பிரம்மாண்டமான படமாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற அந்த படம் 2027 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதுன்னா, அதுக்கு இப்போயோ ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தில்லாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ரஜினிகாந்த் என்பவர் ஒரு தனி மனிதன் கிடையாது, இந்தியாவினுடைய ஒரு ஐக்கான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.